பிரபஞ்சத்தில் தனித்து விடப்பட்ட உயிர்கோளமான பூமிக்கு அப்பால் அதே போன்ற இன்னொரு கிரகத்தில் உயிர்களின் சாத்தியத்தை ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி உறுதி செய்திருக்கிறது. சுமார் 124 ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிவப்பு குள்ள நட்சத்திரத்தை சுற்றி வரும் K2-18b என்ற கிரகத்தை உயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகளுடன் ஜேம்ஸ் வெப் விண்வெளி ஆய்வுக்கான தொலைநோக்கி கண்டறிந்துள்ளது. இதுவரை வானில் செலுத்தப்பட்ட சக்தி வாய்ந்த விண்வெளி தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப் வழங்கியிருக்கும் தகவல்கள் விண்வெளி ஆய்வாளர்களுக்கு ஆச்சரியத்தை அளித்துள்ளன. K2-18b கிரகம் பல வகையிலும் பூமியை ஒத்துள்ளது. பூமியின் அளவில் 2.6 மடங்கு பெரிதான K2-18b பூமி போன்ற கடல்கள் சூழ அமைந்துள்ளது. கூடவே இந்த கிரகம் உயிர்கள் வாழ தகுதியானது என்பதை நிரூபிக்கும் தகவல்களும் அடுத்தடுத்து கிடைத்து வருகின்றன. இவை உலகம் முழுவதும் உள்ள விண்வெளி அறிவியல் ஆய்வாளர்களை K2-18b திசைக்கு திருப்பியுள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த கிரகம் இருப்பது உறுதி செய்யப்பட்டாலும் அண்மை ஆய்வுகள் அதில் உயிர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளை மேலும் உறுதி செய்து வருகின்றன. குறிப்பாக உயிர்களால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் டைமெத்தில் சல்பைடு வாயு அந்த கிரகத்தின் வளிமண்டலத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட ஆய்வுகளின்படி கிரகத்தின் வளிமண்டலத்தில் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இருப்பதை உறுதிப்படுத்த முயன்று வருகின்றனர். அடுத்த 6 மாதங்களில் இதற்கான விடை கிடைத்துவிடும் என்றும் அறிவியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அங்கிருக்கும் ஏலியன்கள் அல்லது ஏதாவது ஒரு உயிர்களை மேலும் நெருக்கமாக ஆராய்வதற்கு பூமிக்கும் K2-18b கிரகத்துக்கும் இடையிலான தொலைவு பெருந்தடையாக உள்ளது. 124 ஒளியாண்டுகள் தொலைவு என்பது K2-18b கிரகத்தை நோக்கி மேற்கொள்வதில் மனிதனின் அற்பமான ஆயுளோடு ஒப்பிடுகையில் மிகவும் பிரம்மாண்டமானது. மணிக்கு 38,000 மைல் வேகத்தில் சீரும் வயோஜர் விண்கலத்தில் ஏறி பயணித்தாலும் கூட அந்த கிரகத்தை அடைய சுமார் 22 லட்சம் ஆண்டுகள் ஆகும். தலை சுற்ற செய்யும் இந்த தொலைவுதான் K2-18b கிரக ஏலியனுக்கும் நமக்கும் இடையே பெரும் தடையாக இருக்கிறது. இதற்கு தீர்வு தரும் தொழில்நுட்பம் கண்டறியப்படும் பொழுது K2-18b கிரக ஏலியனை சந்தித்து நாமும் வணக்கம் சொல்லலாம். ஒன்று மட்டும் நிச்சயமாக இருக்கிறது, நாம் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இல்லை. இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காம மலர் டிவி டிக்டாக் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இது போன்ற தகவல்களை ஷேர் பண்ணுங்க.